எல்லா மதங்களும் போராடுவது மனிதனுடைய மனதை ஒரு நேர்கோட்டிற்குள் கொண்டு வருவது. ஆனால் மனிதனுடைய மனம் நேர்கோட்டுக்கு வராது என்கிறது ஜோதிஷம். ஏன் வராது என்றால், சந்திரன் 15 நாள் வளர்பிறையிலும் 15 நாள் தேய்பிறையிலும் ஒளி இழந்து விடுகிறார். அந்த சந்திரன் தான் மனிதனுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் காரகம் வகிக்கிறது. அதனால்தான் வைதிக மரபு இந்த ஜோதிடம் என்ற கண்ணை வைத்துக் கொண்டு, ஆஹா, மனிதனுடைய மனம் 15 நாட்களுக்கு பலவீனமாயிடும், 15 நாட்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும். அப்ப என்ன பண்றது? பலவீனமான காலத்தை தற்கொலை பண்ணிட்டான்னா, பலவீனமான காலத்துல போய் கொலை பண்ணிட்டான்னா. இன்னைக்கும் போலீஸ்ல டெக்காய்ட் கேஸ்னு ஒண்ணு உண்டு. அமாவாசைன்னு எல்லாரையும் பிடிச்சுன்னு போவாங்க அந்த ஏரியா ரவுடிய. ஏன்னா அமாவாசையே இருள், சூரியனுடைய ஒளி பூமிக்கு வராது. அதே மாதிரி கிரகண காலங்கள்ல சேட்டை செய்யும் குரங்குகளை கூட நீங்கள் கூர்ந்து கவனிங்கள், அமைதியாயிடும். எல்லா குரங்கு கூட்டமும் ஒரு இடத்துல வந்துடும். காரணம், கிரகண நேரத்துல பூமியின் நிழல் மறைக்கப்படுவதால், சூரிய ஒளி வராததால். அப்போ சூரியனிடமிருந்து இரவல் ஒளி வாங்கி ஜொலிக்கும் அந்த சந்திரன் மனிதனுடைய உடலையும் ஆண் பெண்ணின் உடலையும் உள்ளத்தையும் ஆளுமை செய்வதால், அந்த மனதை முழுமையான ஒளியோடு வைத்திருப்பதற்காகவே ஆன்மீகம் கண்டுபிடிக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதனால் ஆன்மீகம் என்பது இயற்கையில் இல்லை, அது செயற்கை. இதை சரியாக புரிந்து கொண்டேன் அல்லவா? அதனால்தான் நான் என்லைட்டட் மிஸ்டிக்.